ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அனன் செஃப். இன்றைக்கி நம்ம இட்டாலியன் ஸ்டைலில் ஒரு பாஸ்தா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பாஸ்தா, பூண்டு, வெங்காயம், டொமேட்டோ பியூரி, சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகானோ, டொமேட்டோ கெச்சப், ஹாட் சில்லி சாஸ், கேரட், பட்டர், சீஸ், சால்ட். ஒரு ஒயிட் க்ரீம் ரெடி பண்ணோம், அதுக்கு பட்டர், பால், மைதா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து ஹோல் வீட் யூஸ்லி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரம்ல நான் தண்ணி ஊற்றி வச்சுக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது போட்டுட்டு நம்ம எண்ணெய் கொஞ்சம் விட்டு அது வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இந்த டைப் பாஸ்தா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த டைப் கிடைக்குதோ அது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஹோல் வீட் பாஸ்தா, அதனால வந்து இது இந்த கலரில் இருக்குது. இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா ஜஸ்ட் அந்த பாஸ்தா வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக. இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பாஸ்தாவுக்கு தேவையான அந்த ஒயிட் சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் to 1.5 ஸ்பூன் வந்து பிளெயின் ஃப்ளவர், அதாவது மைதா மாவு சேர்த்திக்கலாம். இது சேர்த்திட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் நேரம் வதக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா வதக்கிக்கோங்க. அது வந்து மைதா ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வந்து வறுத்துக்கோங்க. அது வந்து நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகும். ஒரு மாதிரி ஒரு மஞ்சள் கலர் வந்து வந்துடும். இப்போ வந்து அது நல்லா வறுத்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து இதோட வந்து பால் சேர்த்திக்கலாம். பால் சேர்த்திட்டு இது நல்லா கிளறிட்டே இருங்க. பால் வந்து நல்லா கொஞ்சம் திக்காயிட்டு ஒரு சாஸ் மாதிரி வந்து வரும். அது வரைக்கும் வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இதை இப்போ பாருங்க, இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம வந்து இதை கிளறிட்டே இருக்கலாம். பார்த்திங்கன்னா எந்த கட்டியும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத் சாஸாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிளறி இன்னும் கொஞ்சம் திக்கானதும் நம்ம வந்து இதை நிறுத்திடலாம். அவ்வளோதான், இந்த சாஸ் வந்து முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா இப்போ இது ஒரு திக் க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம நிறுத்திக்கலாம். இந்த பாஸ்தாக்கு தேவையான அந்த ஒயிட் சாஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்தா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை நிறுத்திட்டு தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம டொமேட்டோ பியூரி செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு தக்காளி எடுத்துகிட்டு இப்படி பின்னாடி இப்படி கிராஸாக வந்து லைட்டாக ஒரு கட் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்லிட் மாதிரி கட் போட்டுட்டு இதை வந்து மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது எதுக்காக இந்த கட் போடுறோன்னா, அது வந்து நம்ம அந்த தோலை வந்து உரிச்சு எடுக்கணும். அதுக்கு வந்து இப்படி கட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து வேக வச்சுட்டு நம்ம அந்த தோலை எடுத்து திரும்பி அரைக்க போகிறோம். அதுதான் டொமேட்டோ பியூரி. அது வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு.
இப்போ அந்த தோலை எடுத்துட்டு நம்ம இது வந்து மிக்சியில் ஒரு டைம் சுற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோலை எடுத்துக்கோங்க. தோலை எடுத்துட்டு அதை மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் எடுத்தாச்சு தக்காளியில். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பாஸ்தா செய்ய ரெடி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு டவா வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்திக்கோங்க. இப்போ வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம இதில் இப்போ சேர்த்திக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இதையும் வந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரி வந்து சேர்த்துடலாம். இது சேர்த்து நல்லா வதக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இதில் வந்து நீங்கள் காய் எது வேணாலும் போடலாம். கேரட், பீன்ஸ், குடமிளகா அந்த மாதிரி. நான் இன்னைக்கு கேரட் மட்டும் போடுறேன். கேரட் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு அது இதோடு போட்டுக்கிறேன். இது கூட நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அதோட கொஞ்சம் வந்து ஒரிகானோ சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாஸை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து திக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஒரு ஒரு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ வந்து இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் சீஸ் சேர்த்திக்கலாம். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்க இந்த பாஸ்தாவை வந்து இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பும் 1 ஸ்பூன் ஹாட் சில்லி சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் பாஸ்தா சேர்க்குறதுக்கு முன்னாடி அதை ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நமக்கு வந்து இப்போ பாஸ்தா வந்து ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான இட்டாலியன் ஸ்டைல் பாஸ்தா வந்து ரெடி.